வணக்கம் நண்பர்களே. நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோஜா செடிகள் நிறைய பக்க கிளைகள் விடுவதற்கும், நிறைய முட்டுக்கள் வைப்பதற்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரோஜா செடி நம்ம பார்த்துட்டு இருக்குது நிறைய காஞ்சு அதோடைய முனைப்பகுதிகள் எல்லாமே காஞ்சு போயிருந்தது. நாங்க ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கவே ஆரம்பிச்சது. அது என்ன ஃபெர்டிலைசர்ன்னு நான் இப்ப சொல்றேன். நாம டெய்லி அரிசி கழுவுற தண்ணிய எடுத்து அதோட டீ தூள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம டீ போட்டுட்டு வேஸ்ட்டா குப்பையில போடுறோம் பார்த்தீங்களா? அந்த டீ தூள். அது 2யும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. 1 நாள் ஆகட்டும். மறுநாள் காலையில அத வந்து கீழ மண்ணுக்கு கீழ நீங்க உரம் மாதிரியும் அத தண்ணியோட சேர்த்து ஊத்தலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸ்ப்ரே பாட்டில்ல அத வந்து 1 டம்ளர் நம்ம அரிசி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். டீ தூள் மிக்ஸ் பண்ண தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்னா, அதோட நம்மளோட நார்மல் வாட்டர் 1 டம்ளர் கலந்து 2யும் மிக்ஸ் பண்ணி அந்த ரோஜா செடிகளுடைய முனைப்பகுதிகள்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணுனீங்கன்னா, இப்படி டெய்லியுமே பண்ணிட்டு வரப்போ, அது கண்டிப்பா துளிர் விடும். 2வது நாம அத வந்து எப்பவுமே ரோஜா செடியில பூக்கள் காஞ்சு போச்சுன்னா, 2 இலைகளுக்கு கீழ அத கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த காஞ்ச பூவோட 2 இலைகளுக்கு கீழ கட் பண்ணி எடுத்துருங்க.